Finally, iPhone 16 series launch பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 16 series AirPods 4th generation AirPods Maxல ஒரு சின்ன மைனர் அப்கிரேட் அண்ட் ஆல்சோ Apple Watch Series 10 லான்ச் பண்ணாங்க. Everybody welcome back to the MacBookMan. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ரூமர்ஸ்ல பார்த்திருந்த மாதிரி இந்த 16 சீரிஸ் லைனப்ல நம்ம நிறைய ரூமர்ஸ் போட்டுட்டே இருந்தோம். நம்ம கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே சரியா இருந்துச்சு. ஒரு சில சின்ன விஷயங்கள் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த iPhone 16 and 16 Plus பத்தி பார்த்துக்கலாம். ஸோ இங்க iPhone 16 and 16 Plusல நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்த மாதிரி அந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. which is ஒரு புதுசு அப்படின்னு சொல்ல முடியாது, கம்ப்ளீட்லி நியூ டிசைன் அப்படின்னு ஆப்பிள் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நியூ டிசைன்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி 12 சீரிஸ்ல பார்த்திருந்த மாதிரியான 12 and 12 மினியில் இருக்கக்கூடிய அந்த வெர்டிகல் கேமரா டிசைன் தான் இருக்கும். ஸோ இந்த டிசைன் எதுக்காக மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸ்பெஷல் வீடியோ ரெக்கார்டிங்க்கு தான் மெயினாக இந்த மாதிரி வெர்டிகலாக வந்து இந்த கேமரா ஆங்கிள் மாற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடிஷனலாக 2 பட்டன்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஒன்று ஆக்ஷன் பட்டன், நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், நமக்கு இந்த 15 Pro சீரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்ஷன் பட்டன் வந்து அதிலிருந்து வந்தது. ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16 சீரிஸ் என்டையராகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த கேப்சர் பட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமரா கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு புது ஃபீச்சர். ஓவரால் இந்த 16 சீரிஸ் ஃபுல்லாமே வந்திருக்கு. நார்மலான ஒரு பட்டனாக இல்லாமல் ஒரு ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி, அதாவது ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயங்களை நிறைய கொண்டு வந்திருக்காங்க. லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டேப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேமராவோட கண்ட்ரோல்ஸ் லைக் எக்ஸ்போஷராக இருக்கட்டும், இல்லை ஆப்பர்ச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் பார்க்குறதுக்கு ஓவராலாகவே சூப்பராக இருக்கும். இங்கே புதுசாக ஒரு அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது கேமராவில் பெருசாக எதுவும் இல்லை. பட் ஒரு அல்ட்ரா வைட் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கான ஒரு விஷயங்களே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விச் இஸ் ரியலி குட் திங். நமக்கு 13 Pro சீரிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேக்ரோ கேமரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து ப்ரோ சீரிஸில் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. லைக் 13 Pro 14 Pro அண்ட் 15 Proல கொடுத்துருந்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேக்ரோ கேமரா வந்து ஒரு நான் ப்ரோ சீரிஸ்க்கு கொண்டு வராங்க. விச் இஸ் ரியலி குட் திங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோ மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் ஃப்ரேமாக இருக்கட்டும், ஸ்டூடியோ எஃபெக்ட்ல இருக்கட்டும், அல்லது சினிமேட்டிக் எஃபெக்ட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஃப்ரேம் அப்படிங்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய 2 persons பேசுறது மட்டும்தான் நமக்கு ஆடிபிளா இருக்கும். அதர் தட் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய நாய்ஸோ இல்லை சைடில் யாரோ வந்து பேசினாங்க அப்படின்னா அவங்களோட வாய்ஸ் வந்து எதுவுமே வந்து இதில் வந்து ரெக்கார்ட் ஆகாது. அதாவது ரொம்பவே வால்யூம் வந்து கம்மியாயிரும். ஸ்டூடியோ எஃபெக்ட் வந்து நம்மள மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ எஃபெக்ட்ல எடுக்கிறாங்க, அந்த எக்கோ அடிக்காமல் இருக்கிறதுக்கும், ஆர்எல்ஸ் பாட்காஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்காங்க, ஒரு கான்வர்சேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க 2 பேரோட ஆடியோ மட்டுமே ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராகவும் ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் வர்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கு. சினிமேட்டிக் ஆடியோ மிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூவிஸ்ல பார்க்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி லைஃப் வந்து இந்த 16 சீரிஸ்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வேற 16 and 16 Plusல வந்து ரொம்பவே பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. when compared to 15 and 15 Plus இதை விட கண்டிப்பாக ஒரு 2 hours எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது கேரண்டீடாக சொல்றாங்க. எல்லாத்தையும் விட ஒரு பெரிய அப்கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சிப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நான் ப்ரோ சீரிஸ்க்கு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் வந்தக்கூடிய அந்த சிப்பை தூக்கி அப்படி இந்த நான் ப்ரோ சீரிஸில் போட்டுருவாங்க. இந்த தடவை A18 சிப் புதுசாக கொடுத்துருக்காங்க. இது எஸ்பெஷலி இது கொடுத்ததுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஆப்பிளோட அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் கேமிங்கை ஒரு நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த சிப் வந்து எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சிப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு A17 Proல நம்ம ப்ளே பண்ணக்கூடிய இந்த AAA ரேட்டட் கூடிய கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய நம்ம கேமிங் கன்சோலான இந்த PS4 PS5 Xbox 360 இந்த மாதிரி இதில் விளையாடக்கூடிய அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து ஆப்பிள் டிவைஸுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரெசிடென்ட் ஈவிலாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் அசாசின்ஸ் கிரீடாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வருது. இது வந்து 15 Pro சீரிஸில் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை நமக்கு நான் ப்ரோ சீரிஸான 16 16 Plus இது ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் வந்து சப்போர்ட் ஆகும். ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய A16 பயானிக்கை விட, அதாவது iPhone 15 and 15 Plusல யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சிப்பை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப் வந்து ஒரு 30 times CPU ஃபாஸ்டராகவும் அண்ட் 40 times GPU பெர்ஃபார்மன்ஸில் ஃபாஸ்டராகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ கேமிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல யோசிக்கும் போது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Apple Watch Series 10. ஸோ Apple Watch Series 10 ஒரு பெரிய டிசைன் சேஞ்ச் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆனிவர்சரி எடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 years ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய அப்கிரேட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சொல்லிக்கிற மாதிரி இந்த Apple Watch Series 10ல எதுவுமே கிடையாது. ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% ஆஃப் பீப்புளுக்கு அப்படி ஒரு டிசீஸ் இருக்குங்கிறதே தெரியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இது தெரியாத ஒரு விஷயத்தை பெருசாக போட்டு பில்டப் பண்ணி அதற்காகலாம் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த Series 10 டோட்டலி வேஸ்ட் தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய Series 9 இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவைலபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா AirPods 4th ஜென்ரேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ANC கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். பட்
சிம்பிளி வேஸ்ட். ஏன்னா நான் ஏஎன்சி இல்லாத மாடலுக்கு 13,000 ஏஎன்சி இருக்கக்கூடிய மாடலுக்கு 18,000 ப்ரைஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏர்பாட்ஸ் வந்து சுத்தமாக வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏர்பாட்ஸ் வாங்கணும் உங்களுக்கு ப்ரைஸ் பரவாயில்ல அப்படின்னா தயவு செஞ்சு ஏர்பாட்ஸ் ப்ரோ சீரிஸ் போயிருங்க. இந்த ஏர்பாட்ஸ் சீரிஸே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வேஸ்ட் தான். இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் போட்டாங்க அப்படின்னா லைக் நமக்கு மேக் அல்லது ஐபேட் இது கூட காம்போ ஆஃபர்ஸ் மாதிரி போடுவாங்க, அதாவது ஸ்டூடெண்ட் ஆஃபர்ஸ் எஸ்பெஷலி போடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட இதை கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏர்பாட்ஸ் ஜென்ரேஷன் வந்து குவிட் பண்ணுறது நல்லது. அண்ட் ஏர்பாட்ஸ் மேக்ஸ் அப்படிங்கிறப்போ இதில் பெருசாக அப்கிரேட் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, USB-C போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஆப்பிள் ஈவெண்ட் வந்து எப்போவுமே நடக்கும்போது நான் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு கழுத்து அறுத்துட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பேசின விஷயத்தையே பேசி இந்த iOS 18 கிட்டத்தட்ட இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்கான விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பட் மறுபடியும் அதையே சொல்லி ½ அன் ஹவரில் முடிக்கிற வேண்டியதாக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இழுத்துட்டாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எஸ்பெஷலி ஐஃபோன்ஸ்க்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாகிடுச்சு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், iPhone 16 Pro and Pro Max. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த டெசர்ட் டைட்டானியம் கலர் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ரோஸ் கோல்டாக இருக்கட்டும் இல்லை காப்பர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு கோல்டு கலர் ஃபேடில் கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த 16 Pro and 16 Pro Maxல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்துருந்தா இந்த 16 and 16 Plusல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. லைக் நமக்கு இந்த கேமரா கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், ஸோ அதர் விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது. பட் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K 120 frames per secondல எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 1 lakh மேலே வாங்கக்கூடிய DSLR கேமராஸில் கூட 4Kல 120 ஃப்ரேம்ஸில் எடுக்க முடியாது. 30 அல்லது 60 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நிஜமாவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு கிரியேட்டராக இருக்கும்போது. பட் இந்த விஷயம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு SSD போட்டு கனெக்ட் பண்ணி தான் எடுக்க முடியும். ஏன்னா இது வந்து ஹை ரெசல்யூஷனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ எக்ஸ்டர்னல் SSD யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நார்மல் வீடியோவில் மட்டும் இல்லாமல் ஸ்லோ மோஷன்லையுமே 4K கொண்டு வந்திருக்குது நிஜமாவே ஒரு சூப்பரான விஷயம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் வந்து ரொம்பவே தின்னர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.3 இன்ச்சும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 6.9 இன்ச்சுக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெசல்லெஸ் ஃபோன் மாதிரி தான் தெரியும். நிஜமாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு September 13 அண்ட் அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா September 20 எல்லா பக்கமும் அவைலபிளாக இருக்கும். ஸோ September 20 அவைலபிள் ஆனதுக்கப்புறம் ஆப்பிளோட அத்தரைஸ் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ மாடல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நேரில் போய் பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ அதான் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு A18 Pro சிப் கொடுத்துருக்காங்க. கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஆல்ரெடி A17 Proல இருந்த மாதிரி தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டான ரேட் ரேசிங் இருக்கக்கூடியது, அதாவது கேமிங் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த ரேட் ரேசிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லைட்லி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். 15 Proவோட 16 Pro வந்து பெரிய அப்கிரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் சின்ன அப்கிரேட் தான், பட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு 15 Pro and 15 Pro Maxல நிறைய யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஹீட்டிங் யூசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த கிராஃபைட் கூலிங் சேம்பர் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த தடவை ஹீட்டிங் யூசர்ஸ் வந்து யாருமே ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதர் தன் தட் இது வந்து பார்த்தீங்கன்னா iOS 18 இருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் விஷயத்தை தான் ரொம்ப திரும்ப பேசி ரொம்ப நேரம் போர் பண்ணிட்டாங்க. ஸோ 15 Pro and 15 Pro Max விட இதில் பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோட்டோ இமேஜ் எடிட்டிங் பண்ணக்கூடிய விஷயங்களும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நிஜமாவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா A18 Pro சிப் கொடுத்துருக்காங்க. இது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் A17 Proவோட 15% CPU இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா GPUவில் 20% எக்ஸ்ட்ராவாக ஒரு பூஸ்டப்பும் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ நிஜமாவே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ 15 Pro and 15 Pro Max வச்சிருக்கவங்களுக்கு இது பெரிய அப்கிரேட் கிடையாது. ஸோ யார் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ மினிமம் ஒரு 13 சீரிஸ்க்கு கீழே இருக்கவங்க, அதாவது 13 Pro கீழே இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த 16 Pro and 16 Pro Max ட்ரை பண்ணலாம். iPhone 15 வாங்கலாமா 16 வாங்கலாமான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அடுத்த வீடியோ அதை பற்றி தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை என்னோட சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சக்தி. டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.